வணக்கம். நான் கிராண்ட்மா பேசுகிறேன். எல்லாரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. 17 ஆண்டுகளுக்கு பிறகு ரோஹித் தலைமையிலான T20 உலகக்கோப்பையை 2வது முறையாக வென்றதற்கு இந்தியா மட்டுமின்றி அண்டை நாடான பாகிஸ்தானிலிருந்தும் வாழ்த்துக்கள் குவிந்து வருகின்றன. பாகிஸ்தானை சேர்ந்த கிரிக்கெட் வீரர்களும் ரசிகர்களும் இந்திய அணியின் வெற்றியை குறித்து என்ன பேசினார்கள், அதை பற்றி தான் இன்றைக்கி நான் பேச போகிறேன். உலக கோப்பையை வெல்வதற்கு இதைவிட சிறந்த ஆட்டம் இருந்திருக்க முடியாது என பாகிஸ்தானின் முன்னாள் வேகப்பந்து வீச்சாளர் ஷோயிப் அக்தர் தெரிவித்துள்ளார். உலக கோப்பையை சிறப்பாக விளையாடி வென்றிருக்கிறார்கள். ரோஹித் சர்மா அழுது மண்டியிட்டது அவருக்கு உலக கோப்பை எவ்வளவு முக்கியம் என்பதை பிரதிபலித்தது. ஹர்திக் பாண்டியா வியக்கத்தக்க வகையில் செயல்பட்டார். பும்ரா சிறப்பாக பந்து வீசி முக்கியமான 2 விக்கெட்களை வீழ்த்தினார். இறுதியில் பந்து வீச்சாளருக்கான போட்டியாக அமைந்தது என்றும் ஷோயிப் அக்தர் கூறியுள்ளார். பாகிஸ்தான் கிரிக்கெட் அணியின் முன்னாள் நட்சத்திர வீரரான கம்ரான் அக்பர் கூறுகையில், விராட் கோலி உலகின் சிறந்த வீரர் என்பதை மீண்டும் ஒருமுறை நிரூபித்திருக்கிறார். தனது ஆட்டத்தால் உலகையே விராட் கோலி கிரகடித்து உள்ளார் என்றும் கம்ரான் அக்மல் கூறியுள்ளார். பாகிஸ்தான் முன்னாள் கிரிக்கெட் வீரரும் பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரியத்தின் முன்னாள் இயக்குநருமான ரமேஷ் ராஜாவும் இந்திய அணியை பாராட்டியுள்ளார். அவர்கள் தங்கள் மீது வைத்திருக்கும் நம்பிக்கை மற்றும் கேப்டனின் நிலைத்தன்மை, அழுத்தத்தை சமாளிக்கும் திறன் என அனைத்தும் விளையாட்டில் பிரதிபலித்ததாக ரமேஷ் ராஜா பேசினார். ஒரு அணிக்கு வீரர்கள் மிகவும் முக்கியம். வீரர்கள் தேர்வு செய்வதில் மிகவும் கவனம் தேவை. அதில் ராகுல் டிராவிட் கை தேர்ந்தவர். பாகிஸ்தான் இந்தியாவிடமிருந்து நிறைய கற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் ரமேஷ் ராஜா கூறினார். ரோஹித் சர்மா கோப்பையை வெல்ல முழு தகுதி உடையவர். அவர் தலைசிறந்த தலைவராக திகழ்ந்திருக்கிறார். பும்ரா தான் உலகின் தலைசிறந்த பவுலர் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை என பாகிஸ்தான் முன்னாள் அதிரடி வீரர் அஃப்ரிடி தனது எக்ஸ் தளத்தில் கருத்து பதிவிட்டுள்ளார். பாகிஸ்தானை சேர்ந்த கிரிக்கெட் ரசிகர்களும் இந்திய அணியின் வெற்றிக்கு சமூக ஊடகங்களில் கருத்து பதிவிட்டு வருகின்றனர். இவர்கள் எல்லோரும் இந்திய அணிக்கு வாழ்த்து சொல்வதை கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. மறுபடியும் இந்திய அணி பாகிஸ்தான் அணி கூட சேர்ந்து விளையாடணும். IPL தொடரிலும் பாகிஸ்தான் அணியினரை சேர்த்துக்கணும். விளையாட்டை சீரியஸாக பார்க்குறாங்க, சீரியஸான விஷயத்தை விளையாட்டாக பார்க்குறாங்க. இந்த நிலை மாறணும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கருத்தை பதிவு பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.